சாவு, ராஜனோட சாவு அன்பு வயம் வரட்ட ஆரம்பிச்சிது. ராஜன் செத்த அன்னைக்கு இனிமேல் அவங்களுக்காக பேசுகிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் யாரும் இல்லைன்னு ஊர் நினச்சிது. ராஜன் கூட இருந்தவங்களாம் அவரை மறந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜனம் அவர் ரெண்டு மறல. ராஜன் கூட இருந்து இவனுங்க எதிர்த்து சண்டை போட்டானுங்களோ இனி இவனுங்களும் அதையே பண்ணுறானுங்க. ஊருக்கு எதிராக நிற்கிறானுங்க. குணா கேட்டால் என்ன வேணால் பண்ணுவேன்றதுக்கோசரம் நம்மளையும் ஊருக்கு எதிராக நிற்க சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அது பண்ணிட்டு போயினே இரு. எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன். அடுத்தது பூண்டி தங்கம்மாள் தெரு பள்ளம். அங்க இருக்கிற அமீது ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்டே வாங்கியிருக்காரு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஊர்லயும் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுப்போம். எப்படி தெரிஞ்ச வேலையை செய்ய விடாத பண்ணிட்டு தெரியாத வேலையை கொடுப்பீங்களா? டே அமீதே, உனக்கு என்னப்பா பேங்க்ல வேலை கட்சிச்சு ஊர்ல இருக்கிறவனுக்குலாம் என்ன கஷ்டம் உனக்கு எப்படி புரியும்? தோ உன் ஃப்ரெண்டுக்குறான அன்பு நேஷனல் லெவல் பிளேயர் தான். அவன் நேரம் உன்ன மாதிரி படிக்க முடியாத போச்சு. இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுகிறான்? ஏதோ அந்த ரோடு போடுறத சொல்லி அவனுக்கு ஹார்பர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா அவனை பார்த்து 10 பேர் போர்டு ஆடுவானுங்க. அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கடலே நம்பி இருக்க வேண்டியதில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும். எங்க ஊடுங்களை அடிக்கிறது தான் இந்த நாட்டோட வளர்ச்சியா சார்? இப்போ எங்களான வந்து ரோடு போட்டுன்னு போறதுக்கு ஒத்துவாங்க, வீடு கட்டி தரோன்னு காலையில இருந்து மீட்டிங் போட்டுக்கிறீங்கல்ல, இதை டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே வந்து பேசிருக்கலாமே. அப்போ கேட்டு நாங்க ஒத்துக்கலாம்னா நீங்க எல்லாம் மூஞ்சி பிடிச்சிருக்க முடியாது. அதனால இப்போ டெண்டர் விட்டு மூஞ்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் பொருள் வாங்குறதுலேயே மூஞ்சி பிடிச்சிட்டு பண்ற ஃப்ராடு தனம்லாம் வெல்த்தி ஆகக்கூடாது தானே இப்போ ஊர் ஜனத்துக்கு முன்னாடி வேலை தரோம் வீடு கட்டி தரோன்னு வந்து நிற்கிறீங்க. புரியலையே.